இந்த உலகம் இன்னும் 40 நூற்றாண்டில் எப்படி இருக்கும், 100 நூற்றாண்டுகளில் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் யூகிக்கும்போது பயமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் முதல்ல இந்த உலகத்தை இறைவன் படைக்கும்போது ஒவ்வொரு யுகத்துலேயும் அவர் ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை காக்கிறார். ஆனால் ஒவ்வொரு யுகத்துலேயும் முதல்ல படைக்கும்போது நம்மளை அருமையாக தான் படைக்கிறாரு. எந்த ஒரு ஆசை, பேதம், ஜாதி மதம் பேதம் இல்லாமல், துரோகம் இல்லாமல், போராமை இல்லாமல், வஞ்சனை இல்லாமல் படைக்கிறார். ஆனால் நாம் தான் இந்த புலன்கள் காண்றதெல்லாம் உண்மை, காதுகள் கேட்குறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இதில் ஐக்கியமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு பார்த்து நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்ற அந்த எண்ணங்களை விதைச்சிக்கிட்டு தவறான சிந்தனையில் நம்ம நம்மளுடைய எண்ணங்களை பக்தி மார்க்கத்திலையோ தொண்டுலேயோ பிறருக்கு உதவுதலையோ எதையுமே நம்ம பண்ண மறந்துடுறோம். திருப்பி இறைவன் என்ன பண்ணுவார்? திருப்பி உங்களை அதே அந்த சாக்கடைக்குள்ளே உழ வச்சுட்டே இருப்பாரா? உழ வைக்க மாட்டார். அப்போது நீங்கள் திருப்பி நல்ல பாதைக்கு வரணும்னு அவர் உங்களை கூப்பிட்றாரு. இன்றைக்கும் இந்த கலியுகத்தில் எல்லா மக்களுக்கும் நடுவுலையும் இன்னமும் பக்தி ஆன்மீகம் நிரம்பி வழியுது. கோயில்களில் கூட்டம் நிரம்பி வழியுது. ஆனால் அந்த கூட்டமெல்லாம் இறைவனை ஒரு சிலையாகவும் ஒரு இதுவாகவும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வா 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 காப்பாற்றுன்னு கூப்பிடுறதே தவிர உண்மையான ஞானம் என்ன? எதற்காக நாம் இறைவனை தொழணும்? எதற்காக அவரை வணங்கணும்? நாம் வந்தது கர்ம வினையை போக்க, முற்பிறவியில் செஞ்ச பாவங்களை போக்க, பிற்பிறவியில் நல்லா இருக்க. அப்போ அதுக்கு நாம் இறைவனோட நாமத்தை சொல்லணும், இறைவனை வணங்கணும். அது எந்த மதமும் நீங்கள் இறைவனை நேசிங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உன்னை சுற்றி இருக்கிற பல உயிர்களுக்கும் நீ அன்பாகவும் உண்மையாகவும் இரு. அகிம்சை வழியில் காந்தி அகிம்சை வழியில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரலையா? அகிம்சையோடு இரு. அகிம்சையோடு இருந்தால் என்னையே போட்டு தள்ளிடுவாங்க. பரவாயில்ல, அந்த உண்மை சத்தியத்துக்காக அவர் மறுஜனனம் எடுத்து பொன்னான இறைவன்கிட்ட போயிட்டார். இவ்வளோதான் இந்த கர்ம பூமி. கொலை தான் பண்ணோம், நல்லவனையும் கொல்லும். ஆனால் நீ அதுக்காக கெட்டவனாக இருக்காத, நல்லவனாக இரு. உனக்கு இறைவன் அதுக்கு உண்டான நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுப்பாரு. புரியுதுங்களா? இந்த உடம்பு வரும் சட்டை தான். அதை தூக்கி போட்டு அடுத்த பிறவிக்கு நீங்கள் போகணுன்றத நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சர்வசாதாரணமாக உங்களுக்கு தெரியும். எதுவுமே பெருசு கிடையாது. இறைவன் ஒருத்தர் தான் பெருசு.